ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். யுவாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜீரா ரைஸ் வித் சிக்கன் கறி லீவ்ஸ் பெப்பர் மசாலா தான். செம்மையான காம்பினேஷனுங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஜீரா ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பார்த்துக்கலாம். நான் ஒரு கப் ரைஸ் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரைஸ் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலை விட நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கூடவே இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சீரகத்தையும் சேர்த்து ஒரு அளவுக்கு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதுங்க சீரகம் சேர்த்ததுமே நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். போதும். இது கூடவே இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஓரளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. அதாவது நெய்யும் இந்த சீரகமும் இந்த அரிசியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு அரிசி, அதாவது நார்மல் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலை. ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா ஒரு கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை எலுமிச்சைப்பழச்சாறையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கண்டிப்பாக லெமன் பிழியணுங்க. ஏன்னா லெமன் ஜூஸ் இதில் சேர்த்தா தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுத்துருங்க. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சிக்கன் பார்க்கலாம். சிக்கன் நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சிக்கன் தோல் எடுத்துகிட்டெல்லாம் வாங்க வேணாம், தோலோடு சேர்த்து வாங்கிக்கோங்க. இல்லை அது உங்களுக்கு பிடிக்காதுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே 2 தக்காளி, அதையும் பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஆவி போட்டு நம்ம தனித்தனியாக எடுக்க போகிறோம். அதாவது சிக்கன் தனியாகவும் சிக்கனோட சூப்பு தனியாகவும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கனுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் சேர்த்துக்குவோம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு சிக்கன் வேகிறதுக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணியை எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு ஆவி போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் சிக்கனை தனியாக எடுத்துக்கிறேன். தண்ணியும் தனியாக இருக்கட்டும். இப்போ இதுக்குண்டான மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 7 கிராம்பு, 6 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம் வச்சு லேசாக வறுத்துக்கோங்க. சோம்பையும் சேர்த்து தான். இப்போ லேசாக ஓரளவுக்கு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப கருக விட்டுடாதீங்க, அப்போ டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2 கைப்பிடி நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதையும் இந்த வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு நம்ம வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நான் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லாட்டா நம்ம கறி சமைக்கும்போது அடிப்பிடிக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லை, வெறும் சிக்கன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா சேர்ந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி இப்போது சேர்க்க வேண்டாம். இந்த மசாலா வந்து சிக்கனோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இது அப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சாலும் சரி, இல்லை மூடி போடாமல் அப்படியே ஓப்பனாக வச்சுருந்தாலும் சரி, 2 நிமிஷம் அப்படியே மிதமான தீயிலேயே இது கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான், இதை அப்படியே விட்டுடுங்க. இது பாருங்கள், தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட சூப் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அநேகமாக இதில் இருக்க காரமே போதும். ரொம்ப அதிகமாக காரம் சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இதுக்கு லிமிட்டாக இருந்தால் தான் இந்த காரத்தோட நல்லாயிருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க இந்த மிளகு, காஞ்ச மிளகாவே போதும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுண்டிட்டு ஒரு நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு அந்த சிக்கன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஜீரா ரைஸ் வித் சிக்கன் கறி லீவ்ஸ் பெப்பர் மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக ஆளும். இன்னொரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி லன்ச் டைமில் கூட நீங்கள் காரமே இல்லாமல் காரம் குறைவாக வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. ரொம்ப சூப்பரான டிஷ்ஷுங்க. எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.